தீபாவளி பண்டிகை எப்படி உருவானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ல ஹாப்பி தீபாவளி என்று கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப நான் கதை சொல்றேன். அவன் பூமாதேவிக்கும் திருமால் எடுத்த வராக அவதாரம் எடுத்து பிறந்த மகன். ஆரம்பத்தில் நல்லவனாக இருந்த அவன் பிறகு திமிர் பிடித்து எல்லோரையும் துன்புறுத்த தொடங்கினான். தேவர்களையும் மக்களையும் அடக்கி ஆள ஆரம்பித்தான். அவனோட தாயின் கையால் தான் இறப்பான் என்று பெரிய வரம் பெற்றிருந்தான். இதை அறிந்து மகாவிஷ்ணு கிருஷ்ணராக அவனுக்கு எதிர்காட்சியாக பிறந்தார். கிருஷ்ணர் நரகாசுரனுடன் போராடும் போது அவன் மீது அம்பு விட்டு மயக்கப்படுவதை நடித்து கீழே விழுந்தார் கிருஷ்ணர். இதை பார்த்த சத்யபாமா கோபமடைந்து அம்பு எடுத்து பாய்ந்து நரகாசுரனை கொன்றாள். இறக்கும் முன் நரகாசுரன் சொன்னான், மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி தீபம் ஏற்றி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள் என்று சொல்லிச் சென்றான். அந்நாள்தான் நம்முடைய தீபாவளி பண்டிகை மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் நாளாகும். உங்கள் எல்லோருக்கும் என் சார்பாக அட்வான்ஸ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.